எப்போ ஆத்ம ஞானம் வந்துடுத்தோ அவன் எதுவும் இல்லாட்டாலும் திருப்தியா இருப்பான். ஆத்ம ஞானம் இல்லையானால் என்னெல்லாம் இருந்தாலும் செத்து போனப்புறம் நரகத்துக்கு போனங்கிறது கிடையாது. இங்கேயே வாசம் நரக விலாஸ் தான். அப்படின்னா என்ன, நரகம் வெளியில தெரியல, எல்லாம் பாக்குறதுக்கெல்லாம் நல்லா இருக்கான், கிளீனா இருக்கான், உள்ள புழுங்கிட்டு இருக்கான். உள்ள மனசுல நரகம் தான். பலவித கஷ்டங்கள், சொல்லிக்க முடியாத கஷ்டங்கள், பலவித வேதனைகள். ஏன்? ஆத்ம ஞானம் இல்லை, தன்னை அறிதல் இல்லாட்டா இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துடும். தன்னை அறிஞ்சால் என்ன பாக்கியமான கஷ்டம் இருக்கட்டும் சக்கரவர்த்தி. பகவான் எக்காலத்துக்கு ஒரு சக்கரவர்த்தின்னு சொல்லணும். கோமணம் கட்டின்னு கையில கமண்டலத்தோட ஒண்ணும் இல்லாம நடந்து போறத ஒரு பெரிய யூரோப்பியன் ஸ்காலர், நல்ல பேண்ட் சூட் ஷூ எல்லாம் போட்டுன்னு வந்திருக்கார். அவர் பக்கத்துல இருக்கிற அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றார், நமக்கு எப்படி இருக்கும் இல்லையா, ஒரு ட்ரெஸ் போட்டுக்காம ஒருத்தரை பார்த்தா ஐதர் அவருக்கு ஃபீல் பண்ணணும் நான் இப்படி இருக்கேன்னு, இல்லாட்டா நமக்கு தோணும் இப்படி இருக்காருன்னு இல்லையா. அவர் யூரோப்ல இருந்து வந்தவர், பெரிய கோட் சூட்டோட இருக்கிறவர் சொன்னார், seeing him I feel ashamed. He looks like an emperor. ஒரு சக்கரவர்த்தி மாதிரி இருக்கார். நான் மாதிரி பஃபூன் மாதிரி இருக்கேன் அப்படின்னாராம். இந்த பேண்ட் சூட்டு ஷூ எல்லாம் போட்டு இருக்கிறவருக்கு நான் பஃபூன் மாதிரி இருக்கேன். எதுவுமே வேண்டாதவன் தான் சக்கரவர்த்தி. எதுவுமே தேவையில்லாத அபரிக்கிரக தர்மத்தில் இருக்கிறவன் தான் சக்கரவர்த்தி இல்லையா. ஒருத்தர் ஒரு சமயம் ரமணாசிரமம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பகவானுக்கு அழகான ஒரு சந்தன தடி, வாக்கிங் ஸ்டிக், இப்படி எடுத்தா கமகமான மணக்கிறது சந்தனம், சந்தனத்தால பண்ணின ஒரு வாக்கிங் ஸ்டிக் பண்ணி பகவானுக்கு கொண்டு கொடுத்தார். அழகா அதுல கொத்து வேலையெல்லாம் பண்ணிருக்கு. பகவான் அதை பார்த்து நல்லா எல்லாம் மோந்து பார்த்து ரொம்ப அழகா இருக்கு, எல்லாருக்கும் காட்டி கொடுத்து கொஞ்ச நேரம் கையில எல்லாம் வச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ஓய் நீரே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தார். அவர் சொன்ன, இல்ல இது பகவானுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இல்லப்பா இது ரொம்ப அழகா இருக்கு, பாக்குறவாள்லாம் நினைச்சுப்பா எனக்கு இந்த மாதிரி வந்து கிடைச்சா தேவலையே நினைச்சுப்பா. பிரத்தியார் பார்த்து விரும்பக்கூடிய எந்த பொருளையும் நான் எங்கிட்ட வச்சுக்க விரும்பல. இது பகவான் சிவனோட தர்மம்ங்கிறார். எல்லாத்தையும் கொடுத்து விட்டு பரமேஸ்வரன் யாருக்கும் வேண்டாத்த யானத்தோல உடுத்திண்டு அப்படி இருந்தாரோ இல்லையோ, யாருக்குமே வேண்டாங்க. அந்த மாதிரி பிரத்தியார் பார்த்து ஆசைப்படுற ஒரு பொருளை நான் என் கையில வச்சுக்க விரும்பல. அப்படி அபரிக்கிரக தர்மத்துல இருந்தது இல்லையா. அதுதான் சக்கரவர்த்தியோட லட்சணம்.